ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வாசித்தேன். ஸோ அதில் வந்துட்டு எ 30-year மேல் காட் ஸ்ட்ரோக் இன் பெங்களூர் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ அதில் ரீசன் என்னன்னு பார்த்துருந்தா, அவர் வந்துட்டு சலூனில் வந்துட்டு ஹேர் கட் பண்ண போயிருக்காரு. அவர் ஹேர் கட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருந்தா ஸ்ட்ரோக் வந்திருக்காது. பட் ஆனால் அந்த சலூனில் பார்பர் வந்து ஃப்ரீயாக வந்துட்டு ஹெட் மசாஜ் ஆஃபர் பண்ணால அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவர் ஹெட் மசாஜ் பண்ணிட்டு இருந்தார். அந்த பார்பர் வந்து கழுத்தை வந்து 2 திருப்பினார். ஸோ அந்த கழுத்து 2 திருப்பும்போது அவருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் தெரியல. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவருக்கு ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ்லாம் வந்திருக்கு. தென் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு அவர் செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்ட்ரோக் எப்படி வந்திருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்கன்னா, சடன் ட்விஸ்ட் இன் நெக். ஸோ பார்பர் வந்து கழுத்தை பிடிச்சி 2 திருப்பினால ஸோ அந்த ட்விஸ்ட்டால் கரோட்டிட் ஆர்டரி வந்து ரப்சர் ஆயிடுச்சு. ஸோ அந்த கரோட்டிட் ஆர்டரி தான் பிரெயினுக்கு பிளட் சப்ளை பண்ணுறாட்டி. ஸோ அந்த பிளட் வெசல்ஸ் டேமேஜ் ஆனதுனால பிரெயினுக்கு பிளட் சப்ளை போகாமல் ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அண்ட் ஒன் திங், நிறைய பேர் செல்ஃபாக கழுத்தில் நெக் எடுக்கிறன்ற பேரில் ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து ஸ்பீடாக ட்விஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க நெக்கை. ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க.